அதிமுகவிற்கு புதிய பொதுச் செயலாளர் வெளியான பரபரப்பு தகவல் அதிர்ச்சியிலே அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியிலிருந்து எப்படியாவது இறக்கிவிட வேண்டும். இறக்கிவிட்டு அந்த இடத்திலே புதிதாக ஒரு நபரை நியமிக்க வேண்டும். அந்த நபர் யாராக இருக்க வேண்டும் என தற்சமயம் வரைக்குமே அதில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் பூரா முடிவுகளை செஞ்சு வச்சிருக்காங்க. அதற்கேற்றால் போல்தான் பொதுக்குழு உறுப்பினர்களும் ஒரு புறத்திலே கையெழுத்து வாங்கக்கூடிய நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான ஒரு தகவலையும் முன்வைத்திருக்கிறார். அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாம் தோல்வியை தழுவிவிட்டோம். அந்த தோல்விக்கு என்ன காரணம்? அதாவது அந்த தோல்வியிலிருந்து நாம் எப்படி மீண்டு வர வேண்டும் என நாம் அனைவருமே சிந்திப்போமே தவிர அதற்காக பதவிக்காக ஆசைப்பட்டு மற்ற நபர்களுக்கு நாம் ஆதரவுகளை கொடுத்தால் நாளைக்கு அதிமுகவினரே நம்மை கேள்வி கேட்க ஒரு சூழல் என்பது உருவாகும். ஜெயலலிதா புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, ஜெயலலிதா அம்மையாரால் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு இயக்கம் அடுத்த ஒரு நபருக்கு ஆதரவுகளை கொடுப்பதை விட நாம் ஒதுங்கி இருந்தாலே நமக்கு வர வேண்டியது எல்லாம் அனைத்து மக்களிடத்திலிருந்து வந்து சேரும் அப்படிங்கிறதாம் எடப்பாடி பழனிசாமி எண்ணங்கள் ஒன்றாக இருக்கிறது. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்றால் தமிழக வெற்றி கழகத்திலுடன் ஆதரவு கொடுத்தால் அமைச்சர் பொறுப்பு என்பது கிடைக்கும். அந்த அமைச்சர் பொறுப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என தற்சமயம் முன் வந்திருக்காங்க. இதே பிசிக்காக திருமாவளவன் எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் சேர்ந்து முதலமைச்சர் ஆக்கி இருந்தாலும் அந்த இடத்திலே நம்ம எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகம் இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்திலே இவர்கள் அனைவருக்கும் அமைச்சர் பொறுப்பு என்பது கிடைத்திருக்கு. சரி, இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே இப்ப தற்சமயம் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவினருக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆலோசனை தான் தற்சமயம் மனமாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது என சொல்லிக்கொள்வார்கள் என்பது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நேற்று தினம் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான நாளிதழில் எடப்பாடி பழனிசாமியுடைய பெயர் என்பது நீக்கப்பட்டு அந்த இடத்திலே எஸ்பி வேலுமணியுடைய பெயர் என்பது வந்திருந்தது. அதாவது அதிமுகவில் யார் பொதுச் செயலராக இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர் தான் அதிமுகவுடைய அந்த நிறுவனர் அப்படிங்கிற இடத்திலே வரும். ஆனால் இப்பொழுது நேற்றைய தினம் காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி வேலுமணியுடைய பெயர் என்பது வந்திருந்தது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணியிடையே அதிகாரம் முதல் உச்சத்தை எட்டியிருக்கிறது. அக்கட்சியின் அதிகாரப்பூர்வமான நாளிதழான நமது அம்மா அப்படிங்கிற நாளிதழிலே நிறுவனராக இருந்த எடப்பாடி பழனிசாமியின் பெயர் நீக்கப்பட்டு நேற்று தினம் அந்த இடத்திலே எஸ்பி வேலுமணியின் பெயர் இடம்பெற்றிருந்தது. எடப்பாடி பழனிசாமியை நியமித்த புதிய மாவட்ட செயலாளர்களை எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு ஏற்க மறுத்து பிரச்சனை செய்தவராகவும் பல மாவட்டங்களிலே பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான நாளிதழான நமது அம்மா நாளிதழிலே நியூஸ் பேப்பர்லே பார்த்தீங்கன்னா நிறுவனர் அப்படிங்கிற இடத்திலே இதற்கு முன்பு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய பெயர் இருந்தது. ஆனால் நேற்றைய தினம் எஸ்பி வேலுமணியுடைய பெயர் என்பது வந்தது. எஸ்பி வேலுமணியுடைய பெயர் என்பது வரக்கூடிய சூழலில் அப்ப அடுத்த அதிமுகவுடைய பொதுச்செயலராக எஸ்பி வேலுமணி தான் அப்படிங்கிற தகவல் என்பது உறுதி செய்யப்பட்டதாக அந்த நாளிதழிலே செய்திகள் என்பது வெளிவந்த அடுத்த நொடியே அதிமுக எடப்பாடி பழனிசாமி இறங்கி ஆட ஆரம்பித்து விட்டார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பதவி நீக்கம் செய்தே ஆக வேண்டும். கட்சி தாவலர் சட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் அனைவரையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என அவர்கள் முடிவெடுத்து மறுபடியும் ஆளுநரை சந்திப்பதற்கு நேரம் என்பது கேட்டிருந்தார். இந்த நேரம் கேட்கக்கூடிய அந்த தகவல் பரவியதுமே அவர்களுடைய அதாவது எஸ்பி வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி வந்து நேரடியாக சந்திப்பு நடத்தி ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு நபர் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி, அதுக்கு அடுத்தபடியாக அதிமுகவுடைய முக்கிய தலைவராக அறியப்பட்ட நபர் பெஞ்சமின் அவர்கள். இந்த 2 நபர்களுமே எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரப்பூர்வமான ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. அப்ப இங்கே எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் 24 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போல எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகத்திடம் 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் என குறைய ஆரம்பிக்கிறது. இப்ப இங்க 24, இங்க 23. பெரும்பான்மை என்பது எங்கே இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமியிடம். பெரும்பான்மை என்பது இல்லாத ஒரு சூழலிலுமே அதிமுக தோல்விக்கு பின்பு யார் வந்து சட்டமன்ற பொதுக்குழு உறுப்பினர் சட்டமன்ற குழு உறுப்பினர் நியமிக்க முடியும், கொறடாவையும் நியமிக்க முடியும் என்றால் அது பொதுச்செயலாளருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. பிளவு என்பது வந்த பின்பு நியமிக்க முடியாது. பிளவு வருவதற்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி நியமித்து விட்டார். அப்பொழுது நீதிமன்றம் சென்றாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அது சாதகமாக மாறும் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எஸ்பி வேலுமணிகள் திடீரென அந்தர்பல்ட்டி அடித்து விட்டார். அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் 24 சட்டமன்ற உறுப்பினர்கள் என உயரக்கூடிய சூழலில் இப்படியே சென்றால் நம்முடைய பதவிகளை புறம் எடப்பாடி பழனிசாமி பறித்து விடுவார். அதன் காரணமாக நாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது. அமைச்சர் பொறுப்புக்கு ஆசைப்பட்டு அதாவது இக்கரைக்கு அக்கறை பட்ச அரசனை நம்பி புருஷ
புருஷனை கைவிட்ட கதையாக போய்விடுமே என நமது எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகமும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி புருஷனை அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக மாறிவிடும் என சொல்லி நமது விஜயை நம்பி அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும் என்று சொல்லி நமது அதிமுக இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை அதிமுகவில் வளர்ந்த ஒரு இயக்கத்திற்கு விட்டு நாம் வெளியேற்றப்பட்டு விடுவோமா என்ற பயம் என்பது இவர்கள் இருவருக்கும் வர ஆரம்பிக்கிறது. அதன் காரணமாகத்தான் எஸ்பி வேலுமணி ஒரு அறிக்கையும் கொடுக்கிறார். அதாவது காலையிலே நிறுவனர் அப்படிங்கிற இடத்திலே எஸ்பி வேலுமணியுடைய பெயர் என்பது வருகிறது. மாலையிலே எஸ்பி வேலுமணி ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் கொடுக்கிறார். நாங்கள் அதிமுகவை பிளவுபடுத்தவோ விருப்பமில்லை. அதே போல எடப்பாடி பழனிசாமியுடைய திறமை என்பது அபரிவிதமான ஒரு திறமை. சரியாக 234 தொகுதிகளுக்கும் தனி மனிதனாக சென்று பிரச்சாரம் செய்த அவருடைய அந்த உழைப்பை யாருமே வீணடித்து விட முடியாது. அந்த உழைப்பை இல்லை என நாங்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. எடப்பாடி பழனிசாமியும் தீவிரமாக உழைத்து பார்த்தார். இருந்தபோதும் தோல்வி என்பது இருந்தது. அந்த தோல்விக்கு என்ன காரணம் என அனைவருமே ஒன்று கூடி விவாதிக்க வேண்டும். அந்த விவாதிப்பது மட்டுமல்லாமல் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். அதிமுகவை பிளவுபடுத்துவது எங்கள் நோக்கம் என்பது கிடையாது. அதேபோல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிரிந்து போனவர்களையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு அணியாக நாம் உருவாக்க வேண்டும் என்பதை எங்களுடைய நோக்கம் என எஸ்பி வேலுமணி சொல்லிக் கொண்டிருக்கூடிய அந்த வேளை இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் போங்க போங்க என்று அந்த வார்த்தையை விட்டு வாங்க வாங்க என்று ஒரு முறை சொல்லி பார்க்கணும். நாங்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் தான் இருப்போம். அனைவரும் நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். எங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் அதிமுகவிற்கு வரப்போவது கிடையாது. அதிமுகவிற்கு கூடிய அனைவரையும் நாங்கள் பிரிப்பதோ அதிமுகவை இரண்டாக உடைப்பதும் எங்களுக்கு அந்த எண்ணங்களே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இருந்தால் இருக்கட்டும், அவருடைய தலைமையில் நாங்கள் கீழே இருந்து கொள்கிறோம் என நமது எஸ்பி வேலுமணி அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் எப்பொழுதும் போங்க போங்க என்று சொல்வதை விட்டு வாங்க வாங்க என ஒரு முறை சொல்லி பாருங்கள். அனைவருமே உங்களிடத்தில் தான் நாங்கள் இருப்போம். அனைவரும் சேர்ந்து ஆலோசனை செய்வோம். அடுத்து என்ன செய்வது என அனைவரும் முடிவெடுப்போம் என எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அறிவிப்புக்கு பின்னால் சி.வி. சண்முகத்துடைய வேலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப காலையிலே நமது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் கிடையாது என நாளிதழிலே செய்திகள் வருகிறது. மாலையிலே எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என எஸ்பி வேலுமணி அறிவிப்புகள் கொடுத்து விட்டார். அப்பொழுது இப்படி பார்க்கக்கூடிய அந்த வேளையிலே நமது சி.வி. சண்முகம் என்பவர்கள் பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் உறுப்பினராக இருந்தார். அங்கே இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை என்பது வந்திருக்காது. அவர் சட்டமன்ற உறுப்பினராக மறுபடியும் அந்த தொகுதியில் வெற்றி வகை சூடி பதவியேற்றிருக்கிறார். அதன் பின்புதான் இவ்வளவு பிரச்சனை என்பது வந்திருக்கிறதாக செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதாவது நமது புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தாலோ அல்லது அந்த இயக்கத்திற்கு கேடு விளைக்க நினைத்தாலோ அவர்கள் அனைவரும் தானாகவே அழிந்து போவார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. நமது ஓபிஎஸ் அவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அதாவது சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கருணா அப்படிங்கிற மாதிரி நமது ஓபிஎஸும் தற்போது வஞ்சத்தில் தான் குழியிலே வீழ்ந்து கிடக்கிறார். வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எஸ்பி வேலுமணியாகட்டும் சி.வி. சண்முகமாகட்டும் ஏன் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய அனைவருமாகட்டும் அனைவருமே ஒன்று சேர்ந்து அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமே தவிர அதிமுகவை பிளவுபடுத்துவதோ அல்லது அதிமுகவில் பொதுச் எடப்பாடி பழனிசாமியை தகர்த்தெறிந்து விட்டு அந்த இடத்திலே லீமா ரோஸ் அப்படிங்கிற பெயரும் கூட அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த நபர்களோ அல்லது அதிமுக வேறு நபர்களோ இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இல்லாமல் அதிமுக 2029 நாடாளுமன்ற தேர்தலும் சரி 2031 சட்டமன்ற தேர்தலும் சரி அதிமுக வெற்றி வகை சொல்வதற்கு என்ன காரணம் என்ன வேலைகளோ அதை பார்க்க வேண்டும் என சொல்லி நமது அதிமுக தொண்டர்கள் அனைவருமே அதற்குரிய யோசனைகள் அதாவது அவருடைய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப தற்சமயம் வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அளவிலே ஆதரவு என்பது இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக மீண்டும் ஒன்றுபட வேண்டும். சண்டை சச்சரவுகளுக்கு வழி இல்லாமல் அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் போல் தோல்வியை தழுவாமல் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வெற்றி வகை என்பது கிடைக்கும். இப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகள் என்பது மக்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமியை தமிழகத்திலே 1 கோடி வாக்காளர்கள் நம்பியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.